இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? டின்னர் ஒர்க்லாம் முடிச்ச கையோடு ஒரு சில ப்ரிப்ரேஷன் நெக்ஸ்ட் டேக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடு லஞ்சுமே எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 to 7 கிளம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஒரு சில ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே வெண்டைக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு மார்னிங் வெண்டைக்காய் கட் பண்ணுறதுல கொஞ்சம் பெரிய வேலையாக தெரியும். ஸோ அதனால் இப்போயே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சாதத்துக்கு அரிசி மட்டும் எடுத்து எந்த பாத்திரத்தில் வடிக்க போகிறேனோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். மார்னிங் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு வச்சுருவேன். முட்டை வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே எக் ரைஸ் வந்து பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. ஸோ அதனால் அதையுமே செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஆர் தோசை இதுதான் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ மாவுமே புளிக்கிறதுக்காக வெளியில் வந்து எடுத்து வச்சுட்டேன். சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கேன். கட் பண்ணிலாம் எதுவுமே எடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் எக் ரைஸ்க்குமே வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.